ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷினி டிக்கெட்டோட அப்டேட்டா தான் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா அஃபிஷியலா இன்னும் டிடிடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்ஆர்டிசியில் டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கூட பஸ் டிக்கெட்டும் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இதுல டவுட் இருக்கு. ஏன்னா இதுல வந்து நமக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டிடிடியே இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஆனா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட டிசம்பர் மாசத்துக்கும் டிக்கெட் கிடைக்குதே. ஸோ இது புக் பண்ணலாமா, ட்ரஸ்டடா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல உங்களுக்கு பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுமே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இது கன்வீனியன்ட் இருக்கு, வேணும் அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா டிடிடியோட சைட்ல இருந்தும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அஃபிஷியலா அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பட் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஏபிஎஸ்ஆர்டிசியில் டிசம்பர் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. நிறைய பேர் இந்த டிக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல. ஸோ ஆல்டர்னேட்டிவா ஒரு ஆப்ஷனா வந்து இந்த பஸ் டிக்கெட் கூட இந்த தர்ஷன் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்குவாங்க. நீங்க பஸ்ல டிராவல் பண்றதுனால டிராவல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த டிக்கெட் யூஸ் பண்ணி தரிசனமும் கூட பார்க்கலாம். டிசம்பர் மாசத்துக்கு எந்தெந்த டேட்ல டிக்கெட் இருக்கு அப்படின்றத எப்படி சர்ச் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏபிஎஸ்ஆர்டிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஹோம் பேஜ்ல உங்களுக்கு சர்ச் ஃபார் பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே இது போகிறீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ சென்னை அப்படின்ற இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. சென்னை டு வந்து திருப்பதி, திருமலா 2 இருக்கு. நீங்கள் வந்து திருப்பதி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு திருமலைக்கு போகிறதுக்கான பஸ் ஃபேருமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் டிபார்ட் ஒன் அப்படின்றதுல வந்து டிசம்பர் மாதம் ஒரு செகண்ட் வீக் 4ஆம் தேதி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் டேட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5ஆம் தேதி கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எந்த பஸ்ஸில் உங்களுக்கு இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏசி பஸ்ஸில் தான் உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அல்ட்ரா டியூலக்ஸ் நான் ஏசின்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பாருங்க 213 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு செக்இன் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது போர்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு சீட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே டிடிடி தர்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துப்பாங்க பாருங்க. அதில் வந்து இப்போ 5ஆம் தேதி சர்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்ல டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். பட் நம்ம முதல் நாள் போற அன்னைக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம 4ஆம் தேதி சர்ச் பண்ணியிருக்கோம். டிசம்பர் மாதத்துக்கான 4ஆம் தேதியோட டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பஸ்ஸஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. எல்லா பஸ்லையுமே நீங்கள் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 7ஆம் தேதி மாதிரி நான் வந்து போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி திரும்பி நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துக்கோங்க. மேலே போயிட்டு மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம் டேட் நம்பர். ஸோ அந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, 200க்கு மேலே அந்த டிக்கெட் இருக்க பஸ் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து சீட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே தர்ஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா தர்ஷனோட ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எத்தனாம் தேதிக்கு மேலே தரிசன டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அவைலபிள்ஸ் இருக்கு. இப்போ நான் 9ஆம் தேதிக்கு தான் தர்ஷன் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்கேன். காலையில் 11 மணி, அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்கு அப்படின்றது இதில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த பஸ் டிக்கெட் கூட இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 9ஆம் தேதிக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே அவைலபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே புக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த டிக்கெட் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, இது ட்ரஸ்டடா, இப்போ புக் பண்ணால் கண்டிப்பாக பஸ்ஸில் நம்ம போகணுமா இல்லை தரிசனம் மட்டும் போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ் ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பர்சன் வந்து தமிழில் தான் பேசுவாங்க. நான் ஆல்ரெடி 2-3 டைம் பேசியிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் போகிறோன்னா போகலாம், இல்லைனா கார்லேயோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கூட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா பஸ் டிக்கெட் கூடவே உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயே உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இந்த தர்ஷனுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. மற்றது உங்களுக்கு அஃபிஷியலாக டிடிடியோட வெப்சைட்லேயும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இப்போவே பஸ் டிக்கெட் கூட இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம்லேயுமே உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது.
பட் இவங்க தான் ஏன் இன்னும் டிலே பண்றாங்க அப்படின்றது தெரியல. பட் ஸ்லாட் வந்து அப்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் ஸ்லாட் அப்படின்றனால அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜனவரியில கூட நீங்க வந்து அவைலபிள் இருக்கான்னு கூட பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அவங்க டிசம்பர் மந்த்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஜனவரிக்கு பாத்தீங்கன்னா ஜனவரியில உங்களுக்கு ஒரு 8ஆம் தேதி வரைக்கும் தான் காட்டிட்டு இருக்காங்க. பட் இதுல வந்து தர்ஷன் டிக்கெட் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க டிசம்பர் மாசத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னொரு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு பிரைஸ் வந்து கன்வீனியன்ட் இருந்தா நீங்க புக் பண்ணிக்கலாம். பஸ் டிக்கெட் ஃபேரோட சேர்த்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் இதுல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து நீட்டா வந்து தர்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த தர்ஷன்ல நீங்க போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அண்ட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.